வெல்கம் டு பெங்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பெங்கிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேலம் பக்கத்தில் இருக்கிற செல்வி மெஸ்க்கு தாங்க போயிருக்கோம். நம்ம மதுரை டூரோட ஃபஸ்ட்டு வீடியோ. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓமலூர் டோல் பிளாசாலேருந்து 500 மீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. இவங்களோட பிரான்ச்சஸ் சேலத்தில் 5 இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே ஸ்பெஷல் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா டிஷ்ஷஸுமே. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிச்சு போட்ட கோழி வறுவல், அப்புறம் மூளை ஃப்ரைன்னு கொடுத்தாங்க, பெப்பர் ஃப்ரைன்னு கொடுத்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது அப்படியே முட்டை எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருந்தது. பரோட்டாவும் பார்த்திங்கன்னா வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கு கொடுத்த குழம்புமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ப்ரான் 65 அடி தூள் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ப்ரான் 65 நம்ம லஞ்சை தான் கவர் பண்ணணும்னு நினச்சோம். பட் கொஞ்சம் டைம் ஆகிட்டதுனால டின்னரை தான் கவர் பண்ணோம். லஞ்சில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் சொன்னாங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா டின்னருக்கே அசத்தலான நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. சும்மா பக்காவாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக சேலம் போனீங்கன்னா செல்வி மெஸ்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செல்வி மெஸ்ஸில் என்னென்ன வெரைட்டி ட்ரை பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு சிக்கன் குழம்பும் மட்டன் குழம்பும் கொடுத்தாங்க. சால்னா சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பிச்சு போட்ட கோழி வறுவல் கொடுத்தாங்க. அது இன்னும் அல்டிமேட்டாக இருந்தது. சான்ஸே இல்லை. நான் என்னடா அதிகமாக சொல்கிறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் செல்வி மெஸ் போனீங்கன்னா இந்த வெரைட்டிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அந்த டேஸ்ட்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா மூளை ஃப்ரை, பெப்பர் ஃப்ரைன்னு சொல்லிட்டு அதை பார்த்தா நான் ஃபஸ்ட்டு வந்ததப்போ எனக்கு அது ஏதோ முட்டை வறுவல் மாதிரி, நம்ம ஆர்டரே பண்ணலையே முட்டை வறுவல்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது மூளை பெப்பர் ஃப்ரையாக சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் போன்லெஸ் மீன் 65 மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அதுவுமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் செட்டிநாடு ஸ்டைலில் பார்த்திங்கன்னா அந்த ஈரல் அதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மாதிரி மிக்ஸ்டாக போட்டு சூப்பராக ஒரு கிரேவி மாதிரி, செமி கிரேவி மாதிரி ஒரு டிஷ்ஷு கொடுத்தாங்க. அதுவுமே நல்லா காரசாரமாக மிளகுத்தூள் தூக்கலாக போட்டு சும்மா சூப்பராக இருந்தது. அப்புறம் பரோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா 2 சால்னா கொடுத்தாங்க. அது ஒன்று பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பும், இன்னொன்று சிக்கன் குழம்பும். அதுவுமே ஒவ்வொன்றும் டேஸ்ட்டு நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. சூப்பராக இருந்தது. நீங்கள் செல்வி மெஸ் போயிருந்தீங்க அப்படின்னா, லஞ்சு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நாங்கள் லஞ்சை மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் டின்னருமே ரொம்ப அசத்தலாக இருந்தது. பாருங்கள், எவ்வளோ பெரிய முக்கோணத்தில் எவ்வளோ பெரிய தோசை. நான் ஏதோ கறி தோசை அப்படின்னோடனே ஏதோ சின்னதாக குட்டியாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பிச்சு போட்ட கோழி கறி தோசைன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா நல்லா பெரிய சைஸில் வந்தது. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இவ்வளோ பெரிய தோசையா அப்படின்னு சொல்லிட்டு மலைச்சு போயிட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம பரோட்டா, நம்ம சைட் டிஷ் எல்லாமே வெளுத்து வாங்கியாச்சு. அதனால் எப்படி இது போகுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனாலும் அதுவுமே சூப்பராக இருந்தது. இதோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் செல்வி மிஸ் போயிருந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு பெரிய தோசை வந்ததுங்க. நான் கறி தோசைன்னு சொன்னாங்க. ஸோ என்னடா அது கறி தோசை, சரி நார்மலாக ஊத்தப்போ மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தோன்னா ஒரு முக்கோண சைஸில் ஒரு பெரிய தோசை ஒன்று வந்தது. அப்படியே ஷாக் ஆகிட்டேன். உள்ளே பார்த்திங்கன்னா கோழியை நல்லா பிச்சு போட்டு ஸ்டஃப் பண்ணி நல்லா முட்டையில் அடித்து போட்டு சூப்பராக இருந்தது. அந்த சால்னா ஒன்று கொடுத்தாங்க. அது ஜென்ரலாக பரோட்டாக்கு கொடுக்குறது. அது மட்டனும் கொடுத்தாங்க, சிக்கனும் கொடுத்தாங்க. ரெண்டுமே அடி தூள் ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ஆனால் தோசை ரொம்ப பெருசு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இந்த தோசையில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்லேயும் நம்ம மரச்செக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். பட் அவங்க நல்லெண்ணெயோட அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது. ஜென்ரலாக வெளியில் கடைங்களெல்லாம் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒத்துக்காது, சில பேருக்கு ஒத்துக்காது. ஆனால் இது அப்படியே வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது ஒன்று. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க, லஞ்செல்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப நம்ம லஞ்சையும் கவர் பண்ணுவோம். நான் ஜிஎம்ஆருங்க. அண்ணன் ஓனர் பேர் பெருமாள். சரி. ஓமலூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் போயிருந்தோம். 5 இருக்குது. 5 இருக்குது. இது விஜ் இருக்குது.
சேலம் கேஃப் அதுவும் நம்ம தான். ஸ்பெஷல் பிரியாணி நிறைய போகும். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி ஃப்ரை, வஞ்சரம் ஃபிஷ்ஷு, இறால் போகிறோம், டைரி இறால், பெரிய இறால், அது நல்லாயிருக்கும். டைரக்ட் ஒரே தான், ரெண்டுமே ஒரே பிஎல்பி குரூப் போடுறோம். அப்படிங்களா? 5 இடத்துலனா இல்லை சில்லாங்கிப்பட்டி டவுன் ரயில்வே ஸ்டேஷனு, அதை விட்டு அப்புறம் வந்துட்டு இப்போ நியூ பஸ் ஸ்டாண்டு, அஸ்தம்பட்டி இருக்கிற மெயின் இடத்துல எல்லாமே. இது வந்து இப்போ 37வது வருஷம். இங்கே ஆரம்பிச்சு இப்போ கம்மி தான். இங்கே ஆரம்பிச்சு இப்போ 2 வருஷம் 1 மாதம். 12 ஆரம்பிச்சது. 84 ஃபஸ்ட்டு பிரான்ச்சு சேலம். அதுக்கு முன்னாடி சென்னையிலையும் பெங்களூர் இருந்தது. அதெல்லாம் இப்போ விட்டுட்டோம். சேலத்தில் வந்து 84 ஸ்டார்ட். பெங்களூரில் ஃபஸ்ட்டு இருந்தது கிளாஸ் பிரான்ச்சு. அப்படிங்களா? அப்போ அப்புறம் பார்க்க முடிஞ்சது அப்படியே கொடுத்தாங்க. அப்படிங்களா சார்? நல்ல சேல்ஸ் ஆகும். சின்ன இடம் தான், ஆனால் பெங்களூர் சேல்ஸ். அப்படிங்களா? சூப்பர்ண்ணா, அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா சூப்பராக எல்லாமே நல்லா இருந்தது. திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டதெல்லாம் செரிக்கிறதுக்கு சூப்பராக ஒரு பீடா கொடுத்தாங்க. உண்மையாலுமே சான்ஸே இல்லை, அந்த பீடா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் கூட ஜென்ரலாக நம்ம வந்து கடைங்களெல்லாம் சாப்பிட்ருப்போம், நான்வெஜ் கடையில் சாப்பிட்டு முடிச்ச கையோட பீடா வாங்கி சாப்பிட்ருப்போம். அதில் பார்த்திங்கன்னா வெறும் பீட்ரூட் துருவலையும் சும்மா இதை மட்டும் வச்சுட்டு கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் இங்கே கொடுத்த பீடாவில் குல்கந்து முதற்கொண்டு இதுதான் குல்கந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அல்டிமேட் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா செல்வி மெஸ்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெளியில் இருக்கிற பீடா கடையிலையும் பீடா சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி இருக்கிற கோயில்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும், நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதனால் வெயிட் பண்ணுங்கள், மதுரையை சுற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.